ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு பார்த்தேன். எதுவுமே இல்லை. ரெண்டு இட்லி மட்டும் இருந்துச்சு. அதை வச்சு சில்லி இட்லி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இட்லியை பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டு இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி லைட்டாக சவந்துருச்சு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா சவந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இட்லி எடுத்துடலாம். நல்லா சவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன். அதேமாரி மீதி உள்ள இட்லியையும் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இட்லி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க சில்லி இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு, வெங்காயத்தோடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் சேர்த்து போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிட்டு இருக்கிற ஸ்டேஜில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ செஞ்சு வச்ச இட்லியை இதோடு சேர்த்துக்கிட்டு அதோடு கொஞ்சோண்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் செஞ்சு வச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா நல்லா இருந்துச்சு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.